குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம் மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம் எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம் திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம் கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார் கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார் கட்டுப்பாடாய் வாழ்பவர் நெஞ்சில் குடியிருப்பார் மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம் மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம் கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே எதையும் முடித்து தருவாரே புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம் புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம் புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் நிம்மதி பிறக்கும்
கருணையை பெரிதாக கொண்டு குருமார்களின் திருவடிகளை போற்றி ஞானத்தின் வாயில் நின்று அளிக்கின்ற அத்தனை அருள்வாக்கும் இறைவாக்கு என்றே உறுதியாக உள்ளமாற நினைந்து இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நம் கோயில் அருள் சக்தியின் மகிமைகளை உலகமெங்கும் பார்த்து பூஜித்துக் கொண்டிருக்கிற ஆனந்தமான எல்லா நல்ல ஆன்மாக்களுக்கும் ஐயன் கருப்பசாமியுடைய அருள் கருணை கிடைக்க பெற்று அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த பிறவி பயனை அடைந்து அவர்கள் பெருமை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பிறந்திருப்பதாக நம்பிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்பமும் துன்பமும் சுழன்று கொண்டு இருக்கு என்பதை அவன் உணரும் பொழுதெல்லாம் ஒரு நேரம் இறைவரையும் மறுநேரம் மனிதனாகவும் அவன் காட்சி அளிக்கிறான். அளவுக்கு மீறி துன்பப்படுகிற பொழுது என்ன கடவுள் என்று வெறுப்பான். அளவு கடந்த இன்பம் வருகிற பொழுது ஆண்டவனை மறந்து மிதப்பான். இரண்டுக்கு இடையிலே ஆளில் துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாலில் தெரிவதென்ன பாவம் பராபரமே என்று தாய்மானவசாமி கூறியது போல இடைப்பட்ட நிலையில சுழண்டுகிட்டு இருக்கிறவன் தான் குருமார்களையும் ஆண்டவனையும் தேடி அறப்பாயும். இது மனித வாழ்க்கையினுடைய இயற்கை. யாரும் குற்றவாளியும் அல்ல, நிரந்தர சுத்தவாளியும் அல்ல. ஒன்றில் பெரியார், ஒன்றில் தெரியார். இதுதான் இந்த உலகத்தின் மாயை. ஆனா மனிதன் துன்பப்படுகிற பொழுது மட்டும் மிக துவண்டு கொண்டு, இன்பப்படுகிற பொழுது எதையும் நினைக்காத ஆணவ உணர்வுகளிலே தன்னை மறந்து வாழ்ந்து ரசித்துக் கொண்டு இருக்கிறான். ஆனால் செல்வம் இருக்கின்ற பொழுதே இறைவனையும் நினைக்க வேண்டும். இறைவனை நினைத்தால் ஆண்டவனுக்கு சொத்து சேரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் வேண்டாம், எல்லாமே அவன்தான். இந்த உலகமே நான் தான் என்னும் ஒரு பரவுபகிற சக்தி தான் இறைவன் என்னும் ஒரு சக்தி. அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது பல்வேறு உருவங்களை வைத்து கும்பிட்டுக்கிட்டு பல்வேறு சித்திரங்களை வைத்து வணங்குகிறீர்களே, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று நடுநிலையான பக்தர்கள் கேட்பாங்க. அந்த பக்தன் நடுநிலையானவன். ஏன்னா அவன் இல்லைன்னு முடிவுக்கு வரல, இருக்குன்னு முடிவுக்கு வரல. இந்த உருவம் தான் இறைவன்கிற மெய்ப்பாடு அவனுக்கு தெரியறதுக்கு அவன் விரும்பவும் இல்லை. ஞானத்தை அடைந்தவன் எந்த உருவத்தையும் கும்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஞான பெருந்தகை என்பது இந்த உலகையே இயக்குகிற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு பேர் ஆற்றல். அந்த ஆற்றலை உணர்ந்தவர்கள் உருவ வழிபாடுகளை பெரிதாக கருதுவதில்லை. ஆனா அந்த ஞான ஆற்றலை அறியாமலேயே உருவ வழிபாடை தவறு என்று சொன்னால் அவர்களால் அதற்கு விளக்கம் கூற இயலாது. ஞானத்தை அடைந்தவன் உருவ வழிபாடை பெரிதாக கருதவில்லை என்றால் அவன் பக்கத்தில் ஒரு தெளிவான கருத்தும் ஒரு மெய்ப்பாடும் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலையும் இருக்கும். ஒருவர் கேட்டார், கருப்பசாமி அப்படின்னு கூப்பிடுறீங்க, கருப்பசாமிங்கிற உருவம் ஒண்ணுதான், ஒருத்தன் தாம்னா இங்க இருந்து மதுரையில ஒருத்தர் கருப்பசாமியை கூப்பிடுறாரு, மெட்ராஸ்ல ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஆந்திராவில் ஒருத்தர் கூப்பிடுறாரு. ஒரு கருப்பசாமி ஒரே நேரத்துல எத்தனை இடத்துக்கு போக முடியும்? அப்போ உருவத்துக்கு என்ன விளக்கம் வச்சிருக்கிறேன்னு ஒருத்தன் கேட்கிறான். புரிகிறதா? அதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது? அப்போ ஒரு உருவம் தானே எப்படி ஒரே நேரத்துல இத்தனை இடத்துக்கு போக முடியும் என்பது அவர் புரிந்து கொண்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சராசரி மனிதன் பதில் சொல்ல முடியாது, ஞானிதான் பதில் சொல்ல முடியும். உன்னதமானது உணர வேண்டியது, தெளிய வேண்டியது, தெரிய வேண்டியது. தெளியவும் வேண்டியது, தெரியவும் வேண்டியது. ஆகாயத்துல சந்திரன் மட்டும் இருக்குன்னு ராத்திரி தெரியுது, கூடவே விண்மீன்கள் இருக்குன்னு மினுக்கு மினுக்குன்னு தெரியுது. எல்லாமே இருக்கு, பகல்ல சூரியனை தவிர எதுவுமே தெரியாது.
அப்ப அந்த பகல்ல சூரியனுடைய பிரகாசம் அதிகரிப்பு இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுடைய ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கு. இந்த ஒளியை மிஞ்சி அதால ஒளி வீச முடியல, நம் கண்களுக்கு புறப்படல. ஆனா அது இல்லைன்னு மட்டும் யாரும் முடிவுக்கு வர முடியாது. அது இருக்கு. ஆகாயம் ஒன்றே, ஆகாயத்துக்கு உருவம் கிடையாது. திறந்த வெளி, அளவில்லாதது. அஸ்ட்ரானமி, வானவியல் சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள், அதை புரிந்து கொள்வார்கள். இந்த ஆகாயம் என்பது ஒரு திறந்த வெளி. மேகங்கள், விண்மீன் கூட்டங்கள், ராசி மண்டலங்கள், கிரகங்கள், இன்னும் கண்ணுக்கு புறப்படாத எத்தனையோ பேர் ஆற்றல்கள் அதிர்வு அலைகளாய், உருவில்லாத பொருளாய், உருவில்லாத கருவாய் இந்த ஆகாயத்தில் இருக்கு. ஒரு சப்தத்தை, ஒரு சக்தியை வேணும் என்று நாம உள்ளூருக்கோடு அழைக்கணும். உள்ளூருக்குனா என்னது? சத்தம் போட்டு கூப்பிடுறதா? மனிதனுடைய உள் மனத்துக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கு. மன இயல் நன்கு கற்றவர்களால் அதை புரிய முடியும். அவர்களே அந்த சாஸ்திரத்தில் ஒரு வகையில் குறிப்பிட்டிருப்பார்கள். மனிதனுடைய ஆழ் மனதுக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கு. அது எப்படி இந்த தொடர்பு வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். நம்ம ஆகாயத்திலிருந்து இருக்கின்ற ஈர்ப்பு சக்தியை நம்ம சகசிராரமாகிய தலை தொடர்பு கொண்டுதான் வச்சிருக்கு. அந்த தொடர்பு நேர உள்நோக்கி சென்றால் மூலாதாரத்தை வந்து தொடும். மூலாதாரம் குண்டலினி பருவமா இருக்கும். நம்முடைய ஆழ்மனதனுடைய முதல் பதிவிடமே மூலாதாரம் தான். நம்முடைய உள்மனதின் முதல் பதிவிடமே மூலாதாரம் தான். இந்த உள்மனது சகசிராரத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய ஆகாய சக்தியை தொடர்பு கொள்கிற பொழுது, ஆகாய சக்தியில் இருக்கக்கூடிய பதிவும் நம்ம உள்மனத்துக்கும் உள்ள ஒரு காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி, ஒரு ஈர்ப்பு. இந்த உள்மனத்துல என்ன இருக்கோ அது ஆகாயத்துல இருக்கும். ஆகாயத்துல என்ன இருக்கோ அது உள்மனத்துல இருக்கும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்று சொன்ன பெரியோர்கள் வாக்கு. இப்போ இந்த சக்கரங்களை திறந்து ஆழ்மனதோட கர்மசாமி அப்படி கூப்பிட்டா அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஞானம் என்னும் ஒரு பெரிய சக்தி கருப்பசாமி என்னும் ஒரு திருநாமத்தை சொல்லி நம்மளை கூப்பிடுறான். இந்த உருவத்தை அவன் மெய்யாக நினைச்சு வச்சிருக்கான். ஒரு சூட்சமான ஒரு ரூபகமா அந்த ரூபத்துல வந்து நமக்கு காட்சி அளிக்கும். இதுவரை உள்ள உண்மை. அதே மாதிரி இந்த உலகத்துல எங்க இருந்து கூப்பிட்டானோ இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தெய்வஞான சக்தியின் ஒரு அதிர்வு அலைகள் அந்த சூட்சம ரூபமாக எந்த உருவத்திலையும் காட்சி அளித்துக் கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு உருவமாக இருந்தா எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? நீ நினைக்கிறது, நீ மெய்பிக்க நினைத்தது மட்டும்தான் உருவம். அந்த உருவத்திலே இணைய வந்தது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூட்சம சக்தி மட்டும்தான். அந்த சக்தி உன் அழைப்புக்கு இணங்கி நமக்கு காட்சி கொடுத்து நம் எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கு. அது இந்த உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த ரூபத்தில் இருக்கலாம். ஜடப்பொருளில் இருக்கலாம், ஜடாப்பொருளில் இருக்கலாம், மரக்கட்டையில் இருக்கலாம், கல்லிலும் இருக்கலாம், செம்பிலும் இருக்கலாம், ஈயத்திலும் இருக்கலாம், ஸ்டீல்ல இருக்கலாம், கல்லில் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம். அடையாளத்தினம் இல்லாத தெய்வ வழிபாடு ஸ்தலங்களே கிடையாது. எப்பேற்பட்ட வழி இருந்தாலும் சரி, சர்வ மதங்களுக்கும் ஒவ்வொரு அடையாள சின்னம் இருக்கு. அது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், ஒவ்வொரு மகான்கள் ஞானிகளும், என்ன ஒவ்வொரு அருள் வழிகாட்டிகளும் நமக்கு காண்பித்து கொடுத்த மெய்ப்பின்பங்கள். அதை யாரும் மாற்றிக்கொள்ள இயலாது. அவைகளில் நம்முடைய மனதையும் கருத்தையும் செலுத்துகிற பொழுது அந்த சக்தி ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு காட்சி அளிக்கி, நமக்கு கை கொடுக்கு. இதுதான் விஷயம். அதை வந்து திறந்த வழியில நம்ம நினைச்சுக்கிட முடியாது என்று நினைத்து ஒரு உருவத்தை மெய்யாக கருதி நாம நினைக்கிறோம். ஞானி அப்படி அல்ல. எங்க இருந்து வேணா நினைப்பான். அவனுக்கு ஒரு உருவமே தேவையில்லை. எங்க இருந்து வேணா நினைப்பான், எங்கனாலும் கூப்பிடுவான், எப்படினாலும் அது வரும். அது என்ன ஞானிக்கு மட்டும் அப்படி வருது, ஏன் மனிதனுக்கு வராதா? ஞானிக்கு வருதுன்னா தங்கத்தை வந்து நம்ம வந்து ஈயத்தோடு சேர்க்க முடியாது, செம்போடு சேர்க்கலாம். அப்படித்தானே? தங்கத்தை ஈயோடு சேர்க்க முடியாதுன்னு ஒரு உலோக விதிமுறையே இருக்கு. ஆனா ஐம்பொன்னாக உருக்குகிற பொழுது ஐயத்தோட இணையுது. அப்ப அது வேதி மாற்றத்துக்கு உருவாக்கப்பட்டு தான் இணையுது. அந்த வேதி மாற்றம் என்பதுதான்
மனிதனுக்கும் ஞானிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அறியாமை உடையவனாக இருக்கிறது வரை அவன் மனத்தனாவே இருக்கான். ஐம்புலன்களை உணர்ந்து கொண்டு ஆத்ம சக்தியை எழுப்பி சக்கராயுதங்களை கையில் ஏந்தி விட்டான் என்றால் அவன் ஞானியாகி விடுகிறான். அந்த ஞானத்தின்பால் இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக அந்த ஆகாய சக்தி நமக்கு தொடர்பு கொடுக்க முடியும். மற்ற நேரத்தில் அந்த தொடர்பு இருக்கும், நீ வாழ்ந்துகிட்டே இருப்ப. ஆனா அந்த ஞான உணர்வு சூட்சமத்தை உன்னால புரிய முடியாது. அதுக்கு தான் தவம் கொள்ளுதல். அந்த தவத்தால நம்ம செய்ய முடியும். புலன்களை நம் வசம் திருப்பி பொறிகளை அடக்க முடியாது, புலன்களை அடக்கலாம். அது என்ன பொறிகள் வேற அப்ப புலன்கள் வேறா அப்படின்னு நீங்க கேட்கணும்ல. பொறியியல் துறை கருவிகள் அர்த்தம். பொறிகள்னா கருவிகள் தமிழ்ல. புலன்கள்னா அந்த கருவிகளை இயக்குகின்ற சக்தி என்பது பொருள். காது என்பது கருவி, கேட்கும் திறனுக்கு புலன் என்பது பொருள். மூக்கு என்பது கருவி, சுவாசிக்கும் தன்மைக்கு பெயர் புலன். வாய் என்பது கருவி, பேச்சு ஆற்றல் என்பதற்கு பெயர் புலன். பேசுகின்ற உண்ட விதை, அந்த விசை, அதுக்கு புலன். கண்கள் கருவி, பார்க்கின்ற ஆற்றல், அதற்கு பெயர் புலன். 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்த ஒரு காட்சியை திடீர்னு பார்க்கணும், உங்களை அந்த இடத்துல பார்த்தேன்னு அந்த கண்ணு நினைவுக்கு கொண்டு வருது. உண்மையா? அந்த நேரத்துல உங்களுக்கு உடம்புல இப்படி ஒரு காயம் இருந்துச்சு, இப்ப இருக்கா அப்படின்னு கேட்கிற உணர்வை உணர்த்துது. என்னது? கண். எவ்வளவு பெரிய கேமரா பாத்தீங்களா அது? இப்ப நம்ம வச்சிருக்கிற கேமரா கூட என்னைக்கா ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆனா அந்த கண் கேமரா என்ன செய்யாது, மைண்ட்ல ரெக்கார்டிங்கா இருந்துகிட்டு இருக்கும். 60 வயசுக்கு மேல தெரியலையே, அதுக்கு நேரத்தில் கேட்கக்கூடாது. ஆனா அது மைண்ட் ரெக்கார்டிங். உண்மையா இல்லையா? மைண்ட் ரெக்கார்டிங். அப்ப அந்த கேமரா, அந்த பாட்டு கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு இருந்தார், பசுமை நிறைந்த நினைவுகளே. அந்த பாடல்ல ஒரு வரி வரும், அந்த எந்த எந்த கண்ணில் எந்த காட்சியை கண்டு செல்கிறோமோன்னு சொல்லி அந்த வார்த்தையை எழுதுவார். கண்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்ட ஒரு கவிஞன் அவர் எழுதினார். இன்னொரு ஆன்மீகவாதிகள் கண்கள் தான் கடவுள் என்று ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஆன்மீக வழிகளில் ஒன்று. கண் தான் கடவுள். அப்ப கண் இல்லாதவன் யார் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அவனுக்கு கடவுள் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுதாங்களா, இருக்குன்னு சொல்லுதாங்களான்னு யாரும் கேள்வி கேட்கல. அவங்க பதில் சொல்லுத, அவங்க கண்கள் கடவுளுங்கிறாங்க. சந்தோஷம், பகவானின் படைப்பு தானே, ஏற்றுக்கிடுவோம். கல்லே கடவுள்னுங்கும் போது கண்கள் ஏன் கடவுளா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுலயும் கடவுள் இருக்கா. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் தானே அவன். அப்படி நம்ம உணர்வோம். ஆனால ஒரு உருவம் இத்தனை இடத்துக்கு எப்படி செல்லும் என்பதற்கு விளக்கத்தை நம்ம சொல்லிட்டோம். அந்த ரூபகத்துக்கும் நாம ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கிறனால எந்த ரூபகத்தில் கேட்கிறோமோ அந்த உருவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறான் இறைவன். எந்த திருநாமத்தில் நாம நினைக்கிறோமோ அந்த திருநாமத்திலேயே நமக்கு காட்சி கொடுக்கிறான். நம்முடைய மரபுகளுக்கு முன்னால் எந்த உருவத்தை நமக்கு காட்டி இதுதான் கடவுள் என்று காட்டினார்களோ அது நம்முடைய ஜீன்லையும் டிஎன்ஏலையும் ரெக்கார்ட் ஆயிடுது. உடனே அது சம்பந்தப்பட்ட ஒரு உருவத்தை பார்த்தோன்னே இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய பிறப்பின் ரகசியத்துல பதிவான ஒரு பதிவுகள். இதெல்லாம் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. அழிக்க முடியும் அப்படி என்று இருந்தால் அது ஒரு தத்துவம். நான் சொன்ன மாதிரி நிரந்தரமா தவம் இருந்து தியானம் இருந்து தன்னுடைய ஆழ் மனதுக்குள்ள புதிய ரெக்கார்டிங்களை கொண்டு வந்து பதிவாக்கி நம்முடைய கேரக்டர்ல இருந்து மரத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்தி காட்டிக்கிறது. அது மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா இயற்கை இயற்கையாகவே இருக்கும், என்று நிலையாக இருக்கும், அழியாததா இருக்கும். அந்த விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஞானத்தின் பதிவேடு. நம்ம எல்லாம் கும்பிடுறோம். மகாவீரரை பற்றி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு மன்னர் என்ன செஞ்சாருன்னா, மிக அருமையாக, எனக்கு இந்த உலக வாழ்க்கை பிடிக்கல, நாட்டை ஆள்வதும் எனக்கு பிடிக்கல, என் கையில் கிடைத்ததை இந்த மக்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு நான் துறவுக்கு செல்கிறேன், அதுக்கு 30 நாட்கள் அவகாசம்னாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் என்கிட்ட அப்படின்ட்டாரு. எல்லாரும் வந்தான். பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், நாடு வேண்டும், சிம்மாசனம் எல்லாம் கொடுத்தாரு. 30 நாள் கழிந்து 31ஆவது நாள் காலையில எதிர்த்து புறப்படுறார் மன்னர் நாட்டை விட்டு துறவுக்கு. அங்கிருந்து ஒரு ஏழை மகன் ஓடோடி வந்தான். சுவாமி, நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன்,
குறிப்பிட்ட வேளையில் வாங்குவதற்கு தர்மத்தை பெற பாக்கியம் இல்லாதவனாக மாறிவிட்டேன். இப்பொழுது வந்தேன், எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வந்தான். அதுக்குள்ள அவர் புறப்பட்டு போயிட்டார். சிம்மாசனத்தை பார்த்து சொல்லி என்ன நடக்க போகுது? அரசர் போய் விட்டாரப்பா ஆண்டியாக, வேணா நீ அவர் போற இடத்துல போய் கேடு அப்படின்னார். விறுவிறுன்னு போகணும்னு நினைச்சு போனா அவர் அதுக்குள்ள போய் ஒரு காட்டின் அடிவாரத்திலே போய் தவமாக இருந்துட்டார். இவன் மெல்ல மெல்ல நடந்து போகும்னே அவர் மென்மையாக கண்களை மூடி, புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறந்து உள்நோக்கி உட்கார்ந்துட்டார். நேற்று அருணகிரி சொன்ன மாதிரி புறத்தை அடக்கி அகத்தை நோக்கி விட்டால் அகிலமெல்லாம் உன் கையில் தெரியும் என்று வடிவேல் முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னதை போல புறத்தை அடக்கி அகத்தை திறந்து விட்டான். புறக்கண்கள் மூடி விட்டன. யார் வரான்னு தெரியல. பேசாம உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு காற்று அடித்தது. காற்று அடிக்கிற பொழுது தானம் வாங்க வந்தவனும் பக்கத்துல வாரான். ஐயோ, கண்ணை மூடி உட்கார்ந்துட்டாரே, இனி இந்த நிஷ்டையை கலைத்து இந்த தர்மத்தை பெற்றால் அது பாவமாக வந்து முடியுமே என்று நினைத்து உணர்ந்தார். அந்த காற்று அடிக்கும் பொழுது உட்கார்ந்திருந்த அரசர் பட்டு பீதாம்பரத்தை அவுத்து போடுறதுக்கு யாவும் இல்லாம வந்துட்டாரு. அதை அப்படி மெல்ல உரிந்து காற்றுல அப்படியே தவழ்ந்து உடம்பை விட்டு அப்படி லேசா நகண்டு வந்துச்சு. அதுல தங்க சரிகைகள் மின்னியது. அந்த பட்டு பீதாம்பரத்துல பார்த்தான். தானம் வாங்க வந்தவன் இறைவன் நம்மை உணர்ந்து அரசன் மூலமா பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த காற்றை வர வைத்து நம் கருத்தை உணர்ந்து அவன் உடலிலே உடுத்திருக்கும் உடையை நமக்கு அவிழ்த்து காட்டுகிறார் என்று நினைத்து அப்படி மெல்ல உடம்பை விட்டு வெளியில வந்த உடனே பான்னு சொல்லி எடுத்தான். கண்வழிக்கு முன்னால போயிட்டா நல்லது, சாபத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து புறப்பட்டான். காலில் முழுதுச்சு. அம்மான்னு அழுதான். கண்ணை திறந்துட்டார். யாரனாவன்? அம்மா என்று சொல்லுவது சாமி. தர்மம் வாங்குவதற்கு வந்தேன், காலதாமதமாகிவிட்டேன். தேடி வந்தேன், மூடிவிட்டீர் கண்களை. நாடிய பொருள் கிடைக்காதோ என்று வாடினேன். ஆனாலும் அடித்த ஒரு காற்றிலே அடியேற்கு கிடைத்த கருணை உங்களுடைய பீதாம்பரம் மட்டும்தான். உடலில் ஒட்டி இருக்கும் பொழுது எடுத்தால் அது திருட்டு, வெளியே வந்த பிறகு எடுத்தால் கண்டுபிடிப்பு. எடுத்தேன், தவறாக கருதக்கூடாது. இருந்தாலும் கண் விழித்து விடக் கூடாது என்று கள்ளத்தனமாக என் உணர்வு பேசியதால் ஆவேசப்பட்டேன். என் காலில் முள் தைத்து விட்டது, வேதனை தாங்க முடியவில்லை. இதை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீரா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், மகனே, எனது அகக்கண்களை திறந்ததை விட என் கானக்கண்களை திறந்தவனே நீதாண்டாண்டார். அரசர், எப்படி சொல்லுகிறீர்னா, நீ மட்டும் அம்மானு கத்தலனா நான் ஒரு தர்மத்துல பாக்கி வச்சுட்டே ஞானமா போயிட்டேன், துறவியா போயிட்டேங்கிற பாவம் என்ன பிடிச்சிருக்குமாடா? நான் இந்த பட்டு பீதாம்பரத்தை கூட பெருசா நினைச்சு நான் கட்டிட்டு வந்திருக்கோம்னு இறைவன் எனக்கு உணர்த்திருக்கான். அதை உனக்கு தந்துட்டோம்ங்கிற திருப்தியில நீ தவத்தை நான் முழுசா ஆக்கிடுவேன், நீ போயிட்டு வான்னா. அவன் தான் மகாவீரன். அவர் தான் மகாவீரர். அரசராக இருந்து ஆண்டியா போன பின்பும் தவம் பெற்று தர்மம் தானம் செய்தவர். புரியுதா? அந்த மகாவீரரை பற்றித்தான் இன்னைக்கு நம்ம மகாவீரர் ஜெயந்தின்னு ஒரு விடுமுறை நாளவே வச்சிருக்கோம் இல்லையா? அவர் தான் என்ன மதத்தை தோற்றுவித்தார்? ஒரு மதத்தை சொல்லுவாங்களே, சமண மதமா, ஜெயின மதத்தை தோற்றுவித்தவர். புத்தர் புத்த மதத்தை தோற்றுவித்தவர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஞானமா காட்டி நம்மளை வாழ வச்சாங்க. எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது அவங்க பெற்ற மனசு தான். அவங்க பெற்ற மனசு தானே, உண்மையா இல்லையா? அந்த மனசு மட்டும் பக்குவப்படறனா எதையும் கொடுக்கவும் முடியாது, எதையும் எடுக்கவும் முடியாது. அந்த மனப்பக்குவம் தான் ஞானத்தை பெறதுக்கும் வேணும், தானத்தை கொடுக்கறதுக்கும் வேணும், தரம் பார்க்கறதுக்கும் வேணும், தரத்தோட வாழறதுக்கும் வேணும். எல்லாத்துக்கும் தேவையே என்னது? மனசு. இந்த மனசை மட்டும் ஒருத்தன் சரிப்படுத்தல அப்படின்னு சொன்னா அவன் எதையும் பெற முடியாது, அவன் எதுலையும் நிலைக்கவும் முடியாது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். யார் சொன்னா? அவன் யார் சொன்னா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், மாற்றானை உறவென்று நினைக்க வேண்டாம். அதைத்தான் அருமையா சொன்னா. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மனதை அடக்கு. எப்படி அடக்கிறது? அப்படி அடக்கியவன் தான் மகாவீரன்.
மனதை ஒருத்தர் வென்று விட்டால் அவன் மாவீரனாகிறான். அவன் மனத்தை மட்டும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான்னா போதும். நீங்க மனோதத்துவம் மனோசக்தியை பற்றி படிக்கிற பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, மனதை அறிவுக்கு கொண்டு வா, அல்லது உன் மனதை ஒரே நிலைக்குள் கொண்டு வா. அப்படி கொண்டு வருகிற பொழுது உனக்கு அது அம்பினும் கூறியதாய் மாறும். வைத்த குறி தப்பாமல் தட்டுவாய், பெருவாய் வெற்றியை அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த மனசு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த மனதை சுத்தமாக்கி மாசிலாத நிலையாக கொண்டு வந்து ஈசனை அதற்கு இருப்பிடமாக கொடுத்து ஆனந்தமாக பெறுவோம் என்று வாழ்த்துக்களை கூறி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க. முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வாக்கிலிருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு கொடுக்கணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, திருச்சி புகினும் கற்கை நன்றேன். இந்த பாட்டை பாடுறதுல ஒரு அம்மன் கோயிலுடைய பெருமைக்குரிய எல்லை இருக்குங்க. சரியா? ஆனா அந்த அம்மா எங்கிருந்து வந்தவான்னு கேட்டேன். அவ தென்பொதிகை தேசத்தில், தென் பொதிகை மலை, யாரு அகத்தியர் தவம் இருந்தாரே, பொதிகை மலை அடிவாரத்தில் அன்னை அவள் காளியின் சொரூபம் கொண்டு மனதை கல்லாக்கி இரக்கமற்ற ஒரு தேவதையாய் தண்டனை கொடுக்கும் தெய்வமாய் வந்து இறங்கியவள்தான் நீலி என்பவள் ஆவாள். அவளை வராகி என்றும் காளி என்றும் நீலி என்றும் சொலி என்றும் பற்பல பெயர்களில் சொல்வார்கள். அந்த அம்மனுடைய கருணை உன் வீட்டு எல்லைக்குள்ள ஒளி வீசிக்கிறது. அதே மாதிரி இப்போ உன்னுடைய பிள்ளைய நீட்சி தேர்வுல எழுதி வெற்றியடைய வைக்கணும் என்பது உன்னுடைய லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறுமா? அந்த அறிவுல பிளமுத்த நீந்தான் கொடுக்கணும் கருப்பசாமி. அதை வெற்றியாக்கி எனக்கு அற்புதமான ஒரு பெரிய வேலையும் வாங்கி என் பிள்ளைக்கு கொடுக்கணும் என்பது உங்களுடைய கேள்வி. அவ்வளவுதானே? கால் ஒன்றுவா, ஜெயித்துக் கொள்வாய். யாருக்குப்பா? பக்கத்துல வா. உன்னுடைய நரம்பியலை பார்த்தேன். எதிர்பாராத நடுக்கமும் படபடப்பும் உன் உடல்ல இருக்கு. அது நரம்பு சம்பந்தமான பிணியா ரத்தம் சம்பந்தமான பிணியான்னு பார்த்தேன். நரம்பு சம்பந்தமான பிணி. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது அதை குணமாக்கிடுவேன். வெற்றி ஆயிடுவேன். ஓடிப்போம். இந்தா மகளே, நல்லாரு. காசு பணத்துக்கு மனம் கலங்குத, இனி கலங்காத, ஜெயிச்சுக்கோ. நல்லா புண்ணியமுடைய சொல்லுங்களே. திருச்சி மாநகர் தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வாடா ஐயா. என்னப்பா பிள்ளை? கால் ஒன்றுவா. அப்படி ஒரு பாட்டு முத்துராமன் சார் படத்துல நினைக்கிறேன். இல்ல, முத்துராமன் சார் தானே சைக்கிள்ல போய்கிட்டு போற ஒரு மலையை சுத்தி கால் பக்கத்துல வந்து கருப்பசாமி, உன் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் பற்றி நான் உனக்கு தெளிவு கொடுத்தாலே போதும். உண்மையா இல்லையா? அந்த மனது உனக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களுக்கு இணங்கி அந்த வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும் என்பது உன்னுடைய கருத்து. ஆனா அதுக்கு மாறுபட்ட குணமும் சூழ்நிலைகளும் இருந்து எங்களை கெடுத்துருமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துடுவான். வேணும் எனக்கு ஒரு நல்ல வேலை. முதல்ல பிள்ளையினுடைய மனதை பேணுகிறேன். பையனுக்கு வேலையை இந்த ஆண்டில் கொடுக்கிறேன். இந்த வெற்றி அடைவாய், செல்வாக்காற்ற. நல்லா இரு மகனே. கருப்பசாமி, ஆமா, ராஜபாளையம் சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். ராஜபாளையம் சுவாமியே. சபரிமலைக்கு சமையல் பண்ணுவாங்க யாருப்பா? கால் வந்து சரணம் ஐயப்பான்னு எல்லாரும் நெஞ்சும் எவ்வளவு அருமையா சொல்லுது. அந்த ஐயப்ப சாமி மேல வச்ச பக்தி உலகம் முழுக்கும் ஒழித்த ஒரு அற்புதமான ஒரு கோஷம். சரணம் ஐயப்பா என்ற ஒரு வார்த்தையை ஒருவன் வந்து புதுமையாக ஆராய்ச்சி செய்து இந்த சரணம் என்ற வார்த்தை புத்த மதத்திலிருந்து வந்ததாக அவர் சொல்லிவிட்டார். ஆனா தூய தமிழில் சரணம் என்றால் அடைக்கலம் என்பது பொருளாகும். ஆகையால் அது ஒரு மதத்தை தழுவி வந்த பெயர் அல்ல, ஒரு தன்மையை நாடி வந்த பெயர்.
அந்த சரணம் என்ற வார்த்தைக்கும் மதத்துக்கும் தொடர்பே இல்லை. அது ஒரு பொது சொற்களாகும். இன்னொரு தரம் கால் வந்துரும். தமிழ் பாடமும் சேர்த்து எடுத்துக்கிட்டு முடியும். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஐயப்பனை நீ கும்பிட்டாலும் உன் மகன் முருகனை மாதிரி வாழதான். எதுவும் அர்த்தம் மாறி போச்சு? வள்ளியும் தெய்வானையுமா வாழணும்னு அவன் விருப்பம். ஆனாலும் தெய்வானையை தள்ளி வச்சிடணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அவன் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப 2 மருமகளையும் நீ ஏத்துக்கிறதுக்கு தயார்னா அவன் சேர்ந்து வந்துருவான். உன் மனசு எப்படி? முடியாது. அப்ப கால் வந்துருவான். இந்த பிள்ளைக்காக 2 பொண்டாட்டி வச்சு அவனால காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒரு மனைவியும் பிள்ளைகளையும் வச்சு நானே எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இந்த உலகத்துல அவன் எப்படி சாமி வாழ முடியும்? அவன் மனதை திருத்தி இவாட்ட கொண்டு வந்து சேரு, அதான் கரெக்ட்னு நீ சொல்லுத. அவன் ரிஜிஸ்டர்ல அவளை கூட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே, உனக்கு தெரியுமா? அது தெரியாது. அப்படி முடிச்சிருந்தா என்ன செய்ய? இந்த பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். அப்ப விட்டு கொடுத்துட வேண்டியதானே. இதையா ஒரு பிரச்சனைன்னு ஏன் தலையில போடுத? பிரச்சனைன்னு பரவாயில்ல. இவன் வாழ்க்கையை பார்க்கணும். கால் கெட்டிக்கார பேலா இருக்கீங்களா? அவன் மனதை போய் பார்த்தண்டா. உன்னை கொஞ்சம் சுண்டி பார்க்கறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லு. அவட்ட பழகிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளை மனைவியா ஏற்றுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கான். யானை கடவாயில ஒதுக்குற மாதிரி. அங்கிருந்து மாறுவானான்னு பார்த்தேன். அவன் மாறக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த பிள்ளைகிட்டையும் மனைவிட்டையும் சேர்ந்து வாழ வச்சு தந்தா போதுமா? போதும்ல? கண்ண முடிக்கா. கண்ண முட சொல்றதே இன்னொரு பேரை பத்தி பேச மாட்டேன்னு கேட்கிய அவன் உள்ளத்துல கால் விட்டுரும். பார்த்து போறான். 2வது மகனை போய் பார்த்தேன். முதல் மகன் பெண்ணுக்கு அடிமை, 2வது மகனோ பொருளுக்கு அடிமை, 3வது ஒருத்தன் தானே அவன் மண்ணுக்கு அடிமையா இருப்பான். பிறக்கிற நல்லதா போச்சு. அவன் மனதை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். அவன் பொய் சொல்லிக்கிட்டு அலைதான். அவன் பொய் சொல்றானே, வேற எதுவும் குழப்பம் நடக்குமான்னு கேட்டேன். 3 நண்பர்கள் அவன் கூட இருக்கான். 2 பேரும் குடியாரப்பைய. புரியுதா? அவன் செய்யக்கூடிய தப்புக்கு இவனும் துணையா இருக்கான். ஒரு நாள் போலீஸ் விசாரணை வரும். அதுல 2 இழுப்பு இழுத்து அவனை திருத்தி கொண்டு வர வேண்டிய விதி வருது. ஏத்துக்கிடுவியா? கால் வந்துட்டு என் செல்ல மகனே அடிப்போம். என்ன ஊர்ல உள்ளத்துல வீட்டுக்குள்ள அடங்காத பேவுள்ள வெளியில அடங்கும். அடைக்கு கொண்டு வந்து தாரேன். முதல் மகனையும் திருத்தி தாரேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா, என்னையவே நினைச்சுக்கா. இந்தா உனக்கும் வருமானத்துக்கு ஒரு வழி வருது. நல்லா இருப்பா. இந்த கனியை போடு. சரியா உட்காரு. சாப்பாடு பிடிக்க பேராதுல. அதே ராஜபாளையத்து எல்லை கடன்களை பற்றி மன உபாதை அடைந்தது யார்? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போற வழியில 2 பீடங்கள், சாமி பீடங்கள் இருக்கு. அது என்னடா சாமி? அது அங்க எல்லாம் என்னடா கோழியெல்லாம் அறுத்து போடுவாங்களா? நீ கும்பிடுவியா? ஆனா அந்த எல்லையில அது இருக்கு. கால் வந்து என்ன செய்யணும்? சரி, கும்பிட்டு போ. உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 2.5 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் வேதனையும் நடந்துகிட்டு. உண்மையா? ஜாதகத்தை போய் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய தொல்லையால இன்னும் 9 மாதங்களுக்கு இப்படித்தான் இருக்கும்னு தான் பதில் இருக்கு. அதற்கு இடையில வேற ஏதாவது தொழிலோ வருமானத்துக்கு வழியோ காட்டலாமான்னு ஒரு சில முடிவும் வேகமும் உள்மனத்துக்குள்ள ஓடுது. ஆனா அது புரட்டாசி மாதம் வரை பொறுமையா இருந்தா வெற்றி கிடைக்கும். ஜெயிச்சுட்டார. இப்போ ஒரு இடத்துல பணம் வேணுங்கிற ஒரு முயற்சியும் ஆசையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? குடும்பத்துல சந்தோஷம், நிம்மதியா எல்லாமே இந்த சனி பகவானோட தொல்லையில நடந்துகிட்டு இருக்குடா.
இந்த மன உபாதைகளை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். இந்தா இன்னையிலிருந்து மகிழ்ச்சியாக இருப்பேன். பணத்தை தவற விட்டுறாத, பெருமையோட வாழ்வப்பா. கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி நல்லது. பண்ணாரி, சத்தியமங்கலம் பக்கம் பண்ணாரி. நன்னாரி இல்ல, நன்னாரி இல்லடா, பண்ணாரி. யாரம்மா நீ? யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணும்? காலைல வந்துட்டு வா. அப்படியா? எந்த ஊருக்கா? திரு கூப்பிடுறான். இன்னொரு தரம் காலைல வந்துட்டு வா. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? இன்னொரு தரம் காலைல வந்துட்டு வா. உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன் உள்ளத்தை போய் பார்த்தேன். உனக்குன்னு சுயமாக மன நிம்மதி வந்து அறகுறையாகவே இருந்துகிட்டு இருக்கு. யாராலும் எந்த ஒரு பலனும் கொடுக்க முடியாத ஒரு அவலையாக நீ இருக்கிற. கிடைத்திருக்கிற நட்புனால அறகுறையாக ஒரு அன்பு பாசம் இருந்தாலும் அதை முழுமைப்படுத்த முடியாத வேதனை உன் உள்ளத்துல ஆட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் கண்கள் காணும் கனவினிலே உன் முகம் இருக்கும். என் மைக்கே விடுது இறக்கப்பட்டு. பெண்ணென்றால் பேயும் இறங்கும். உனக்காக மைக்கு இறங்காத. நல்ல படுறா. அவன் எங்க? இன்னொரு காலில் வந்துட்டு வா. அந்த உடல்நிலையை சரியாக்கி தரேன். இன்னொரு பிள்ளை உள்ள மாறி உனக்கு மாறுபட்ட நிலையில வாழணுங்கிற விதி இருக்கு. புரியுதா? அதை மாத்தி தரணுமா இல்லாட்டா அது இஷ்டத்துக்கு இருக்கட்டுமா? காலில் வந்துட்டு வா. அருமையான முடிவு, தெளிவான வழி. இந்த தை மாதத்துக்கு உட்பட கல்யாண வாழ்க்கையை நடத்தி தரேன். உடல்நிலையில எந்த ஒரு பிணியும் இல்லாம ஆக்கி பெருமையோட வாழ வைக்க. இந்த மகளே, கடன்படாம இரு, ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமி, என்ன வேணும்? பக்கத்துல வா. உன்னுடைய வீட்டுக்கு போற வழிக்கு பின்பக்கத்துல போய் பார்த்தேன், நாகம் குடி இருக்கிற தெய்வம் இருக்கு. தரானா இருக்கா இல்லையா? கால் வந்து வீட்டுக்குள்ள வருமானம் இல்லாத வேதனையும் நோய் பிணியால குழப்பமும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய இடைஞ்சலால அங்க நிம்மதியா இருக்க முடியாத ஒரு மனக்குறையும் வீட்டுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவான நிலைகளும் நடக்கும். இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் செய்வன வச்சிருப்பாங்களா? எதுவும் தகடு மந்திரத்தை மந்திரிச்சு வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம். அப்படி எதுவும் நடக்கல மகளே. அது வீணான சிந்தனை, அது வெறும் கதை, அது வேண்டாம். அது கிரகங்களால கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய பாதம் வலி வேதனை, அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன், கடனை தீர்த்து தரேன், ஒற்றுமையாக்கி தரேன், தைரியமா இருப்பேன். வெள்ளை ஏந்தி கலங்காம ஏந்தி. கர்மசாமி, சென்னை மாநகர், சென்னை மாநகர். உன் மகன் ஒருத்திய விரும்புதானே, அது என்னாச்சுப்பா? கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமா? இவ்வளவு தரமா அடுத்தவனை கூப்பிட்டு கேட்ட மாதிரியே சிந்திச்சியே, நீ சிந்திச்சியாத? என்னப்பா பிள்ளை? கால் வந்து கொத்துங்கிழி இங்கிருக்கு, கோவை பணம் அங்கிருக்கு, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. எழுதிய பாடகன் யாரு? கவிஞன் வாலி. படம் படகோட்டி. நடித்த ஒரு புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி.
அந்த மகனுடைய மனதை பார்த்தேன், அவாட்ட இருந்து மீள மாட்டான். அதனால அவளவே கல்யாணம் முடிச்சு வச்சு மகிழ்ந்து பார்ப்பதே புண்ணியம் என்று மேல இருந்து உத்தரவாயிடுது. அந்த கல்யாணத்தை தடை இல்லாம செல்வா கூட நடக்க வச்சா போதுங்களா? ஒண்ணு. 2 இடம் பேசிக்கிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட். அதுல ஒண்ணு வந்து முடியறது மாதிரி வருது. உரிமைப்பட்டவங்க எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்காங்கன்னு கேட்கிறேன். கால் ஒன்று சொல்லணும். அதனால அந்த இடத்தையும் நான் முடிச்சு தரேன். ஒரு சின்ன கடன் இருக்கு, அந்த கடத்தையும் தீர்த்து தரேன். பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பெருமையாக்கி தரேன். இப்ப இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ல ஒருத்தன் ஓயாம கோண கழிக்கின்றான். உண்மையா இல்லையா? அவங்க மனத்தையும் நேராக்கி உங்க எல்லாரையும் ஒற்றுமையா வாழ வச்சு தரேன். நல்லா இருங்கப்பா, வெற்றி. அது என்ன ரெப்போ வங்கி? பேங்க்ல கடன் யார் வச்சிருக்கிறா? சென்னையிலிருந்து பேங்க்ல டாக்குமெண்ட் அடமானம் வச்சிருக்கிறது யாரு? என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? வீட்டு டாக்குமெண்ட். எந்த வங்கி? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல வா. எட்டி இருந்தா எப்படி சரிவரா? அந்த வீட்டுக்குள்ள வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருள் கருணை உன் மனைக்குள்ள இருக்கு. புரியுதா? ஆனா இப்போ 3.25 ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும் உடல்நிலையில் ஆரோக்கிய குறைவும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? அதே மாதிரி வச்ச டாக்குமெண்ட நம்மளால வந்து டியூ கட்டி திருப்ப முடியாத அளவுக்கு மனக்குழப்பமும் வருமான குறைவும் வேதனையும் இருக்கு. இதுல போட்டி பொறாமையால் பல பேர் கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற சிந்தனையும் உங்கள் உள்ளத்துல சுமந்து ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்காம துடிக்கிறீங்களாம். உண்மையா இல்லையா? கால் வந்து வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா நிறைய பணமும் வருமானமும் தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வீட்டுக்குள்ள எந்த செய்வன உயர கோளாறும் கிடையாது. வீணாக குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிச்சு தரேன். வேற என்னடா வேணும்? அதுக்கு எனக்கு ஐடியா இல்லையே மகளே. 3 மாதம் கழிச்சு வாங்க, என் பேரை போட்டு ஓட்டுங்க. 3 மாதம் எப்போ வரும்? ஆனி, ஆடி, ஆவணி. ஆவணி 20ஆம் தேதிக்கு மேல வாங்கிக்கா. என் பேரை போட்டுக்கா. அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை புளியரை அப்படி போட்டு ஓட்டு. அந்த ஒரு வண்டி 2 வருஷத்துல 3 வண்டியா மாறிடும். அதே சென்னை மாநகர் தன் தொழிலில் இருக்கின்ற தடைகளை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்த மகன். கால் ஒன்று சொல்லலாம். என்ன தொழில்? ஒரு தொழிலும் கையில கிடைக்காட்ட எடுத்துக்கிற தொழில். என்ன செய்து பாப்பாக்கு? இன்னொரு தரம் கால் ஒன்று சொல்லலாம். பொறுமை பெறுங்கள், பெருமை அடைவீர்கள். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலெல்லாம் தடையாகி இப்ப அவைகளெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நேரங்கள் வந்துருச்சு. ஆனாலும் இனி ஓங்காரமாக அந்த தொழிலை பெறலாம். இவனுடைய சுய வாழ்வுக்குன்னு ஒரு நிலையான வருமானத்தையும் வாழ்க்கையும் நான் அமைச்சு கொடுக்கணுமா வேண்டாமா? அதை செம்மையாக்கி தரேன். வெளிநாடு சம்பந்தமான தொழில் அமைஞ்சா ஏற்றுக்கிட முடியுமா? என்னடா கால் வந்துவா. வேற என்னப்பா வேணும்? பேங்க் டாக்குமெண்ட் கடன் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஏமாத்து சுத்தினேங்கிறான். அவன் பேர்ல வாங்கி நான் கட்டின்னு அவனை உன் பக்கத்துல கொண்டு வந்து எனக்கு தாரேன். அதுல இருந்து உன்னை நீக்கி தாரேன். கவலைப்படாத, நான் இருக்கேன். நாளைக்கே போய் பேசலாம். நீ வரலன்னா என்கிட்ட சொல்லுத, பெடரிய பிடிச்சி அடிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நல்லா இருமகனே, பாஸ்போர்ட் எடு டக்குன்னு. இந்த ஐஸ்வர்யமா இருப்பா, ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கும். கருப்பசாமி அதே சென்னை மாநகர் தன் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது. பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? என்ன செய்து உடம்புக்கு?
கால் வந்துட்டு வாங்க. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை இது உன் தங்கையா? திரும்ப பார்ப்போம். நீங்களா கண்ண முடிக்காம கையை உதறிக்காம ஓஹோ கால் வந்துட்டு வா. நீங்களா கொஞ்சம் அவன் நரம்புக்குள்ள ஆஞ்சியோ பண்ணி பார்த்தேன், எப்படியெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் இருக்குன்னு. முதுகுல இருந்து கழுத்து வர போகக்கூடிய தலைப்பக்கத்துல போகக்கூடிய நரம்புல டக் டக்குன்னு ரத்தம் வந்து முழுமையா போகாம ஸ்டக் ஆகுது. ஸ்கேன் ரிப்போர்ட் பாத்தீங்களா? சொன்னாங்களா? நான் சொன்னது சொன்னாங்களா? அந்த ரிப்போர்ட் தானே. அது மாறுமான்னு கேட்டேன். ஆபரேஷன் பண்ண வேண்டாம், நான் மாத்தி தரேன்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு ஏன் வருத்தப்படுற? வா, இன்னொரு 5 முறை கூட்டு வரணும். 5வது முறை வரும்பொழுது இந்த நோயே இல்லைன்னு இந்த பிள்ளைய நல்லா ஆக்கிடுவேன். கூப்பிட்டு தாத்தா கும்பிட்டு கமனத்துக்குள்ள ஓடு. ஏய், இன்னைக்கு ஒரே கேள்விதான். என்ன எவ்வளவு பெரிய விஷயத்த முடிச்சு தந்திருக்கு. இன்னும் பிள்ளை நீ எல்லாம் இந்தா பணத்தை வச்சுக்கா, நல்லா இருக்கு. வா குட்டி, ஓடியாடி. பொறுப்பு வர மாட்டேக்கா? அப்படியா? இவன் இந்த நாட்டுல நிறைய பேர் பொறுப்போட இருக்க மாதிரியே பேசுறீ. யாரு அப்படி இருக்கா? எந்த பையன் இருக்கான்? வாமா, அவன் பேர் என்ன? பேரு பையன் பேரு பிடிச்சுக்கா. நல்ல சுரேஷா? கணவன் முடிவெட்டே சரியில்லையே முதேவிக்கு. ஓயாம ஊரு சுத்தம் பம்படிக்கான். என்ன அவனுக்கு சனி பகவானுடைய தோட்டம் இருக்கு. கால கால உதவி தானே. ஏதோ அடிபிடிச்சா காலில் அடிபடிச்சலா? கால் வந்துட்டு வா. காட்டுப்பா கொஞ்சம். இப்போதைக்கு பம்பரமா சுத்தி வருவான், புரியுதா? அதனால அவனை மாத்தி தெளிவு பண்ணித்தார. இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான் மகளே, அடுத்து பேசுவோம்.